சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாப்பா ஊரணி பகுதியைச் சேர்ந்த தம்பதி காளியப்பன், காளீஸ்வரி இவர்களது மூன்றாவது மகளான 14 வயது சிறுமிக்கு தொண்டையில் சதை வளர்ந்திருப்பதற்கு சிகிச்சைக்காக காரைக்குடி சூரக்குடி பகுதியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்துள்ளனர். அங்கு சிறுமிக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்பு பரிசோதனை முடிவை வாங்கிய பொழுது லேப் டெக்னீஷியன், உங்கள் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை உள்ளது, கல்லீரலிலும் பிரச்சனை உள்ளது, உடனடியாக குழந்தைகள் நல மருத்துவரை பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இவர்கள் குழந்தைகள் நல மருத்துவரை அரசு மருத்துவமனையில் பார்த்தபோது மருத்துவர் இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அரசு மருத்துவமனையில் அளித்த பரிசோதனை முடிவுகளை கொடுத்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் மீண்டும் சிறுமிக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது அங்கு சிறுமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பரிசோதனை முடிவு வந்திருக்கிறது. தொண்டையில் மட்டும் சதை வளர்ந்துள்ளது. 4 நாட்களுக்கு மாத்திரை தருகிறோம், அதை சாப்பிட்டால் சரியாகும் என்று தனியார் மருத்துவமனையில் கூறியுள்ளனர். என் மகளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இங்க வந்தா தொண்டைக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இது கல்லீரல் ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க வெளியே குழந்தை டாக்டர்கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை 2 மணிக்கெல்லாம் வெளியில கீழே இறக்கி விட்டாங்க. அங்கிருந்து நாங்க பதறி போய் வேகமா வேற ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா செக்கப்பும் எடுத்து 10 மணி வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்த எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் இங்கே வந்து நாங்கள் கேட்டால் எந்த பதிலுமே இங்கே இருக்கிற நர்ஸு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் எடுத்தீங்களா, இங்கே போய் எடுத்தீங்களா அப்படின்னு எங்ககிட்ட தான் கேள்வி கேட்குறா தவிர நாங்கள் வந்து கேட்டதுக்கு எந்த பதிலுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். 26ஆம் தேதி பாப்பாவுக்கு கழுத்தில் தைராய்டு பிரச்சனை சொல்லி நாங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தோம். ப்ரைவேட்டில் பார்க்கவும் தொண்டையில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சதை வளர்ந்துருக்குன்னா நம்மளால் ப்ரைவேட்டில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஜிஹெச் போவோம் அப்படின்னு வந்தோம். சரி, இதை விட கானாடு கத்தனில் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அங்கே போனால் கானாடு கத்தனில் நான் ஜிஹெச் டாக்டர் தான்ப்பா, நான் ஜிஹெச்சில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜிஹெச்சில் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ஜிஹெச்சில் போய் பார்ப்போன்ட்டு இங்கே வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தோம். இங்கேருந்து பிளட் டெஸ்ட் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கிட்டு மயக்க டாக்டரை பார்க்க போனோம். மயக்க டாக்டரை பார்க்கவும் மயக்க டாக்டர் என்ன சொன்னாங்க, பாப்பாவுக்கு தொண்டை பிரச்சனையா வயிறு பிரச்சனையான்னு கேட்டாங்க. சார், தொண்டையில் தான் எங்களுக்கு பிரச்சனை, வயிறு இல்லை, பாப்பாவுக்கு கல்லீரல் சுற்றி ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குது, மஞ்சக்காமலை வர வாய்ப்பு இருக்குது, கேன்சருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் குழந்தை டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு எதுவும் புரியலை. பாப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லும்போது நாங்கள் 14 வயசு பாப்பாவை வச்சுருக்கோம். எங்களுக்கு பதட்டமாக இருக்க நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வேலை பார்த்த இடத்துல ஒரு பொண்ணை வச்சு நாங்கள் இங்கே நர்ஸை வச்சு நாங்கள் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சு கன்சல்ட் பண்ணோம். அவங்க பாப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து, நீங்கள் போய் ப்ரைவேட்டில் இருக்குது, இன்னொரு தடவை டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே ரிப்போர்ட் கொடுத்தோம். அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து இவங்கள்ட்ட கேட்டால் அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. நாங்கள் ஜிஹெச் லேபில் போய் கேட்டால் நீங்கள் எங்கே ரிப்போர்ட் எடுத்தீங்க, ப்ரைவேட்டில் எடுத்த ரிப்போர்ட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்கிற கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி திருச்சியில் இதே மாதிரி தான் மாற்றி பண்ணாங்க. அதே பிரச்சனை காரைக்குடி ஜிஹெச்சில் நடந்திருக்கு. இதுக்கு என்ன முடிவு? இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அதனைத் தொடர்ந்து தவறான பரிசோதனை முடிவு கொடுத்த காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு இன்று தாய் மற்றும் அவரது அத்தை வந்து தவறாக பரிசோதனை முடிவு கொடுத்தது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்பு அங்கு வந்த மருத்துவர்கள் தவறான பரிசோதனை முடிவு அளித்திருந்தால் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறி அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.